நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கீழக்கரை அருகே உள்ள மங்களேஸ்வரி நகர் அழகான கடற்கரை மீனவர் கிராமத்தில் தான் இருக்கிறோம். இங்கே நம்ம கங்காதேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. நம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் நம் கங்காதேவிக்கும் சமுத்திரராஜனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து சப்த கன்னிகளையும் வழிபட்டு பஞ்சபூதங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் பண்ணி நம் கடல் அன்னைக்கு சிறப்பான முறையில் நல்லா பிரம்மாண்டமாக கடல் தீப ஆராத்தியும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. கும்ப அபிஷேகமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிகழ்ச்சி அனைத்துமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அனைவரும் நிகழ்ச்சியை இந்த தேசம் பூரா சமுத்திரத்துக்கு ஆட்டி எடுத்துட்டு வரோம். அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீனாவில் இருந்து பக்கத்தில் 50 கிலோமீட்டர் அங்கே நம்மளுடைய ஆத்தி. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் எல்லாரும் கடல் ஆட்சி தான் சமுத்திர ஆட்சி. இதை 30 வருடமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் தொடங்கி அங்கே ஒரு குழு அமைச்சு அவங்க தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும், சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது மங்களேஸ்வரி கிராம பொதுமக்களுக்கும் ஊர் முக்கியஸ்தவர்கள், நம்ம தலைவர்கள் மற்றும் நம்ம சேவா பாரதியிலேருந்து ராமேஸ்வரம் சேவா பாரதி ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் வேறு ஊர்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொடங்கட்டும். சீரும் சிறப்புமாக மிக பிரம்மாண்டமாக இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கும். வருவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம்னா அடுத்த வருஷம் நல்லா சிறப்பா பண்ணுவோம். சரிங்களா? சப்த கன்னிமார்கள் எழுவர்கள் யாரார்னா, ஃபஸ்ட்டு உள்ளவங்க பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த 7 தெய்வங்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. நம்ம சப்த கன்னிமார்கள் இன்றைக்கி இந்த குழந்தைகளின் வடிவில் இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்
ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபரா செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இப்ப நடந்துட்டு இருக்குது. சுவாமிஜி நாகராஜன்ஜி அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பல யாத்திரை இங்க வந்திருக்கிறது நமக்கு பாக்கியமே. இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற பால் மூலமாக தாய்மார்களும் இப்பொழுது வந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒரு அண்டாவில் வந்து அவங்க வீட்டில் பால் பாக்கெட்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த பாலை வந்து பொதுவாக ஒரு அண்டாவில் ஊற்றுறாங்க. கடல் மாதாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் வந்து மஞ்சள் பொடி கலக்குறாங்க. இப்பொழுது வந்து அனைவரும் கொண்டு வந்த மஞ்சள் வந்து அப்படியே உரட்டி அப்படியே ஒரு அம்மன் மாதிரி அப்படியே வந்து செஞ்சாச்சு. அந்த அம்மனுக்கு பொட்டெல்லாம் வச்சு இப்போ அம்மனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. மஞ்சள் அம்மா மாதிரி இருக்காங்க அவங்க. இப்பொழுது வந்து சப்த கன்னியர்கள் அனைவரும் கடற்கரையை நோக்கி நிற்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து சாம்பிராணி தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சப்த கன்னிகளுக்கு. சூர்யாய நமக. சூரியனை பார்த்துட்டு கடலை பார்க்குறோம். வெள்ளம் திருவும் நீரும் திருவும் நிலத்துல கங்கை மோத்துல சீதேவி நிற்க மூதேவி போக சிவா சிவா ஓம் சிவாய நமக. ஒரு விஷயம் மட்டும் பாருங்க. சசிசேகராய சந்திரசேகராய நமக. பவாய சம்பவாய சிவதாண்டவாய நமக. சிவாய நமகோம் சிவாய நமக. சிவாய நமகோம் சிவாய நமக. சிவாய நமகோம் நம சிவாய. சிவாய நமகோம் நம சிவாய. சிவ 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 சிவாய நமகோம். சிவ 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 சிவாய நமக. ஹர 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 நம சிவாய. ஹர 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 நம சிவாய. சிவாய நமகோம் ஹராய நமகோம். சிவாய நமகோம் ஹராய நமகோம். சிவாய நமகோம் நம சிவாய. சிவாய நமகோம் நம சிவாய. நாட்டவர்க்கு நிறைவா போற்றி.
இப்போ அம்மனுக்கு கோவிலுக்கு சுவாமிகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம். அதே போலவே நம்ம கடல் அம்மாவுக்கு இப்போ வந்து மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் மற்றும் அபிஷேகங்கள் நிறையா இருக்குது. இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது வந்து இங்கே கலசம் வச்சுருந்தாங்க. இந்த கலச நீர் வந்து இப்போ கடலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அளவு
களக்காரிக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்க கடற்கரை கடலும் கடல் ரொம்ப
சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திரும்புங்க அடுத்து சுத்துங்க. ஐயா ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பேசக்கூடாது. அவங்களுக்கு ஒரே ஓட்டம் எத்தனை ஓட்டம் சொல்லி கொடுத்துங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். நடக்க கொடுத்துங்க. தீப்பெட்டி எங்க தீப்பெட்டி எங்க இப்பொழுது வந்து நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான நம் கங்காதேவிக்கும் சமுத்திரராஜனுக்கும் தீப ஆரத்தி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுபோல் நிகழ்ச்சிலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நாங்கள்லாம் இதுவரை ராமேஸ்வரத்தெல்லாம் பார்த்ததில்ல. இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி வருடமும் ஊரில் வந்து எல்லோரும் சேர்ந்து சூப்பராக பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுடைய கடல் அன்னையை வருடத்திற்கு வருடம் இதே மாதிரி நம்ம வணங்கணும். மீனவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தொழில் வந்து நம்ம கடல் மீன்பிடி தொழில் தான். அந்த மீன்பிடிக்கு வந்து நம்ம கங்காதேவி அம்மா வந்து வருடம் முழுவதும் நல்ல தொழில் வளத்தை கொடுக்கணும். அதனால் அம்மா வந்து நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி சிறப்பாக பூஜை பண்ணி அம்மாவை வந்து எல்லோரும் நல்லா வேண்டிக்கிடுவோம். அம்மா எங்களுக்கு இந்த வருடம் முழுதும் வந்து நல்லா தொழிலை கொடுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு இந்த தீப ஆரத்தியை எல்லோரும் கலந்துக்கிறலாம். மண் வளம் செழித்த, மலை வளம் செழித்த நம் குடும்பத்தில் உள்ள அனைவரது நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த கடல் மாதா நிறைவேற்றி தருமாறு அம்மாவை அனைவரும் வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது வந்து நம்ம சப்த கன்னியர்கள் அனைவரும் நம் கடல் அன்னைக்கு வந்து பூ போட்டு பூஜை பண்ண போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி இப்போ நடக்க போகுது.
வந்து இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா, இங்கே உள்ள நம்ம லேடிஸ்கள் எல்லோரும் வந்து கையில் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்து பூஜை ஆரம்பிக்கும் போது வெயிலில் உட்காந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களே வந்து வெயிலில் வந்து 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கல நம்ம. பாவம், ரொம்ப வெயிலில் உட்காந்துருக்குறாங்க எல்லோரும். அவருக்கு ஒரு வாழைப்பழம் பூஜை பூர்த்தியாக ராமேஸ்வரம் ராமசேது மகா சமுத்திர தீர்த்தார்த்த சார்பாக என்னை அழைத்து இந்த பணியை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி இறைவன்கிட்ட வேண்டி நம்ம எல்லாரும் நம்மளை சேர்ந்த மக்கள், ஊர் மக்கள், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா நமக்கு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பின் பேரில் இன்னைக்கு வந்து உங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் மனசில் வச்சுக்கிறாங்க, ஆண்டவன்ட்டு நல்லா வேண்டிக்கிங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். இது தாம்பூலம் பலப்படுங்க. வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வீட்டில் கொண்டு போய் வைங்க. வழக்கையில் கிழக்கு மங்களேஸ்வரர் கிராமத்தில் கங்காதேவி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜை வருஷம் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதே போல மற்ற எல்லா கிராமத்திலையும் நல்லா கிடைக்கும்.
அதனால வந்து அடுத்தடுத்து எல்லாருமே இதே மாதிரி வெகு சிறப்பாக ஒரு உன்னதமான முறையில் கடல் மாதாவிற்கு அபிஷேகம் ஆராத்தி தீபாராதனை நிகழ்வு இந்த ஆண்டு அதைவிட சிறப்பாக கங்காதேவி தீபா ஆராய்ச்சி குழு ராமேஸ்வரம் ஜி நாகராஜன் சுவாமிகள் அவர்கள் தலைமையில் இந்த விழாவை பல ஊர்களில் நடத்தி கங்காதேவியையும் இந்த சமுத்திரராஜனையும் உலக மக்கள் அனைவரும் வழிபட வேண்டும் என்று தன் சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை ஜி அவர்கள்தான் இந்த நமக்கு வருகை தந்து இந்த பூஜையை நடத்திய நாகராஜன் ஜி. இதனை பல கிராமங்களிலிருந்து பெரியவர்களும் அந்த அன்பரசன் ராமச்சந்திரா ரஞ்சித் தேவி சங்கரபாண்டி சுஜிதா